அதான் எனக்குமே தெரியல அது. ஏன்னா அந்த டைம்ல சுப்பிரமணியபுரம் வரும்போது வந்து எப்படின்னா, அஜித் சார் கிட்ட வந்து அது ரொம்ப பீக் அவரு. இப்பவுமே பீக் தான். பட் ஆனா அப்போ வந்து நம்ம இவ்ளோ சோசியல் மீடியா இதெல்லாம் இருக்காது. ஸோ ஈஸியா மீட் பண்ண முடியாது. அவர் சென்னை 28 படம் பார்த்துட்டு அ ஆம் ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி இந்த மாரி "நான் அஜித் குமார் பேசுறேன்" அப்படின்னாங்க. அண்ணா சொல்லுங்கண்ணா" அப்படின்னு. இந்த மாரி படம் பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. அ மொத்த குரூப்லயே நீங்க மட்டும் தான் தனியா தெரிஞ்சீங்க. உங்களுக்குன்னு ஒரு யூனிக்னெஸ் இருக்கு. அத எப்பவுமே விடாதீங்க. அத ஃபாலோ பண்ணிட்டு போனீங்கன்னா, சக்சஸ் கண்டிப்பா வந்துரும் அப்டின்னாரு. அப்பா ஓகேன்னு இது அப்புறம் சூப்பர். அடுத்த ஒரு 1 வீக் கழிச்சு திரும்ப பேசினாரு. என்ன பண்றீங்கன்னு. அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் கழிச்சு பேசினாரு. அப்புறம் வேற என்ன படம் அடுத்த ஒரு 4வது வாட்டிக்கு என்ன படம் கமிட் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டா, நான் ஒரு 3 படம் பேசிட்டு இருந்தோம். இப்படி ஒரு படம் இருக்குண்ணா, அப்புறம் இந்த மாரி ஒரு படம் கேட்டிருக்காங்க. அப்புறம் ஒரு மதுரை பேஸ்ல வந்து இந்த மாரி 80ஸ் பேக்ட்ராப்ல ஒரு படம் இருக்குண்ணா அப்படின்னு அவரு தான் சொன்னாரு. சவுண்ட்ஸ் இன்ட்ரஸ்டிங். நீங்க இது மாரி இப்போ இந்த மாரி 4, 5 படம் பண்றத விட, அந்த ஒரு படத்த நல்லா ஃபோக்கஸ் பண்ணி அத நீங்க பண்ணலாமே! அது சவுண்ட்ஸ் நல்லா இருக்கே கேட்கவே அப்படின்னு சொல்லி சுப்பிரமணியபுரம் ஃபர்ஸ்ட்டு அவரு தான் சொன்னாரு என்கிட்ட. அவர்கிட்ட நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணும்போது சொன்னாரு. "இது பண்ணுங்க நல்லாருக்கும்" அப்படின்ட்டு. ரைட்.